திருப்பத்தூர் மாவட்டம் கள்ளியூர் பகுதியில் சூப்பர் மார்க்கெட்டில் 3700 ரூபாய்க்கு பொருட்கள் வாங்கிவிட்டு ஜிபேவில் ₹1 மட்டும் அனுப்பி தப்பி சென்ற 3 பேரை பிடித்து தர்ம அடி கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செங்குட்டுவன் வழங்கிட கேட்கலாம். செங்குட்டுவன் வணக்கம். தற்போது இந்த 3 பேரின் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? மேலும் விவரங்கள் என்னென்ன? கண்டிப்பாக திருப்பத்தூர் அடுத்த கள்ளியூர் பகுதியைச் சேர்ந்த கவி. இவர் திருப்பத்தூர் அடுத்த புதுப்பேட்டை என்ற பகுதியில் தமிழர் சூப்பர் மார்க்கெட் என்ற ஒரு சூப்பர் மார்க்கெட்டை வைத்து நடத்தி வருகிறார். இந்த கடையில தற்போது அதாவது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வெங்கடாபுரம் பகுதியைச் சேர்ந்த கௌதம், சஞ்சய், ஜெகன் ஆகிய 3 பேரும் அங்க அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குவதற்காக சுமார் 3700 ரூபாய்க்கு மளிகை பொருட்கள் வாங்குறாங்க. அந்த 3700 ரூபாய் மளிகை பொருட்கள் வாங்குறத ஜிபே மூலம் பணம் அனுப்புவதா சொல்லி ஒரு ₹1 மட்டும் அவங்களுக்கு அந்த ஜிபே ஸ்கேன் பண்ணி அனுப்புறாங்க. இந்த நேரத்துல என்ன பண்றாங்க, அந்த பொருள் எல்லாம் அவசர அவசரமா எடுத்துட்டு தன்னுடைய இருசக்கர வாகனத்துல அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்றாங்க. இதனை அறிந்த கவி என்பவர் பின்தொடர்ந்து சென்று இந்த இருசக்கர வாகனத்தை மறித்து அவர்கிட்ட பிடிக்கிறாரு. பிடிச்ச உடனே அங்க இருக்கிற பொதுமக்கள் உதவியோட இவருக்கு தகவலை சொல்லி அந்த 3 பேரும் அந்த பொதுமக்கள் தர்ம அடி கொடுக்குறாங்க. சம்பவ இடத்துக்கு தகவல் அறிந்த நாற்றம்பள்ளி காவல்துறை ஆய்வாளர் மங்கையரசி அங்க ஸ்பாட்டுக்கு வராங்க. அங்க அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது அவங்களை அடிப்பட்டவங்களை மீண்டும் நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்புறாங்க. அப்போது 3 பேர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி கவி என்பவருக்கும் இன்ஸ்பெக்டர் மகேகரசிக்கு வாக்குவாதம் ஏற்படுது. இந்த வாக்குவாதத்தை முற்றி அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, 2 பேருமே அதாவது புகார் கொடுக்காம பிரிஞ்சு போறாங்க. இந்த 3 பேர் அடித்த வீடியோ அந்த பகுதியில் சமூக வலைதளத்துல பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. ஜிபே மூலம் பணம் அனுப்புவதாக கூறி மளிகை பொருட்களை வாங்கி தப்பி சென்றவருக்கு கற்பழித்து கொடுத்த சம்பவமா நாற்றம்பள்ளி பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி செங்குட்டுவன்.